ஹலோ பீப்புள்ஸ், மனசாட்சியன்ஸ், வணக்கம். இப்போதாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தேன். என் லைஃப் டைம்ல நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிறந்து 23 வயசு ஆகுது. பிறந்து 23 வருஷத்துல நான் வாழ்க்கையிலே பார்த்த தேட்டரில் பார்த்த முதல் மலையாள படம் இந்த படம் தான். ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப்பு. ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு ப்ரமோஷன் இல்லாமல் வந்த படம். எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட்டு, நியூ டைரக்டர்ஸு, நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி. புதுசாக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஒரு புது டீம். இந்த படம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் எல்லாமே நல்லாது. இல்லை, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர், நம்ம தமிழ்நாட்டு மக்களை மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டு கல்ச்சர், நம்ம கோயம்புத்தூர் பழனி முருகர் கோயில், பழனியில் தான் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாகவே இருந்தது. அது ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல், இவங்க ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, மஞ்சமுல் பாய்ஸுங்க ஒரு குரூப் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸு கேரளாவில். ஸோ இவங்க குரூப் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஒரு டான்ஸ் டீம் அண்ட் ப்ளஸ் இந்த தேர், நம்ம ஊரில் எப்படி முருகர் கோயில் ஊர் திருவிழா, தேர் திருவிழா சாங்கில் கயிறு வச்சு நம்ம தேரை இழுப்போம். இவங்க ஒரு டீம் ஆஃப் பாய்ஸ் இருக்கும், இன்னொரு டீம் ஆஃப் பாய்ஸ் இருக்கும். ஸோ இவங்க கயிறு பிடி இழுத்து விளையாடுவாங்க இவங்க. ஸோ அந்த ஒரு டீமு. அப்புறம் ஒரு டான்ஸ் பாய்ஸ் டீம்ஸு. ஸோ இவங்க குரூப் ஆஃப் கேங் ஒரு 10 பேர், இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க இப்போ ஒரு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. கோவாவுக்கு ஃபஸ்ட்டு போவாங்க, கோவா போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கொடைக்கானல் சூஸ் பண்ணி எல்லாரும் கொடைக்கானல் போவாங்க. கொஞ்சம் கேரளா மூவிஸ்லாம் கொஞ்சம் அந்த மலையாள காமெடிலாம் கொஞ்சம் தக் லைஃப் காமெடி நல்லாவே இருந்தது. இது நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை மறக்கக்கூடாதுங்க. நம்ம ஆண்டவர் என்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த குணா படத்தோட அந்த கண்மணி அன்போடு காதல் அந்த சாங்கு ஸ்டார்டிங், படம் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயும் வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஸ்டார்டிங்லேயும் அந்த படத்தோட இது வந்தது. ஸோ அந்த சீன்ஸ்லாமே நல்லா இருந்தது. இவங்க ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அந்த கொடைக்கானலில் இந்த குணா கேவில் தான், அந்த கொடைக்கானலில் தான் அந்த குணா கேவ் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த குணா கேவுங்கிற பேர் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேர் சாத்தான்ஸ் கிச்சன். ஸோ சாத்தான், டெவில்ஸ் கிச்சன், சாத்தான் சமையல் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உள்ளடிக்கிற குகை அடி மட்டும் கிட்டத்தட்ட 900லேருந்து 1200 ஃபீட் ஹைட், அவ்வளோ ஆழத்தில் இருக்குது அந்த குகை. ஸோ குணா படம், நம்ம ஆண்டவர் நடித்த பெரும்பாலும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான நம்ம குணா படம் அங்கே தான் எடுத்தாங்க. நம்ம சந்தான பாரதி ஐயா விக்ரமில் உப்பிலியப்பன் கேரக்டர் பண்ணியிருப்பார் பாருங்க. உப்பிலியப்பன் அந்த ஜிம் போயிட்டு ஒரு குண்டா இருப்பார்ல ஒருத்தர் சார், அவர் தான் குணா படத்தை எடுத்தவர். இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் குணா படத்தை எடுத்தவர். குணா படத்தோட டைரக்டர் அவர் தான், சந்தான பாரதி. ஸோ அந்த சார் தான் நம்ம குணா படத்தை அந்த இடத்துக்கு பேர் வாங்கி கொடுத்தவர் நம்ம ஆண்டவர் ஐயா. ஸோ குணா படம் ஷூட்டிங், அந்த குணா படத்தோட அந்த ஓல்டு மேடம் ஹீரோயினும் ஆண்டவரும் அந்த ரொமான்ஸ் பண்ணுற சீன்லாம் அந்த குகையில் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் குணா கேவ். இது குணா படத்துக்கு அப்புறம் இந்த பேர் வந்தது அந்த குகை, அந்த கேவில். அதுக்கு முன்னாடி அது ரொம்ப பேர் போன ஆபத்தான குகை. அங்கே இது வரைக்கும் 13லேருந்து 15 பேர் உள்ளே மாட்டியிருக்கிறாங்க. அவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ அவங்க இறந்துட்டாங்க இந்த 13 பேர். இதில் சென்ட்ரல் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாடு சென்ட்ரல்னா இந்தியன் சென்ட்ரல் மினிஸ்டரோட ஒருத்தர், எந்த கட்சிக்காரர் தெரியல, அவங்களோட ஒரு மரும்புல இந்த மாதிரி குகையில் போய் மாட்டி இறந்துருக்கிறாரு. அது டீட்டெயில்ஸ் சரியாக தெரில, படத்தில் அப்படி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இறந்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ சென்ட்ரல் மினிஸ்டர் பையன் மருமனை, அவ்வளோ ஆள் பலம், பண பலம், பவர் பலம் வச்சுக்கிற அவரோட மரும்புலே அவரோட காப்பாற்ற முடியல. சாதாரண இவங்க நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் குரூப்லேருந்து ஒரு சுபாஷுங்கிற ஒரு கேரக்டர், அவர் உள்ளே மாட்டிப்பார். ஸோ இவங்க அசால்ட்டாக ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் வாடா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிக்கிறாங்க. அந்த ப்ரொஹிபிட்டட், they are risking their life with the prohibited and restricted areas. ஸோ இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடம் ப்ரொஹிபிட்டடான ஏரியா, இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க அதையும் மீறி ரிஸ்கெல்லாம் தாண்டி உள்ளே போகிறாங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மாட்டிக்கின பிறகு இவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்
திடீர்னு இவங்க விளையாடுறாங்க, ஒரு கல் மேலே ஒரு பாறை விழுந்து அந்த சுபாஷுங்கிற ஒரு கேரக்டர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் அவர் உள்ள அந்த குகையில் போய் உள்ளே விழுந்துட்டார். பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகுது, அவருக்கு கை கால் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் பிச்சுக்கிட்டு வருது. ஸோ மாட்டிக்கினார் அவர். கிட்டத்தட்ட எல்லாம் அந்த ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்க, இந்த குகை இது வந்து சாத்தான் சமையலறை, இட்ஸ் டெவில்ஸ் கிச்சன். இது வந்து இந்த குகை உள்ளே விழுந்தவங்க இவங்க பாடியும் கிடைக்காது, இவங்க உயிரோடு வந்ததா சரித்திரமே இல்லை அப்படி இப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு ஆக்ட்ரஸ்ஸு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம மக்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்டான கேரக்டராக நம்ம அந்த பேட்டை படத்தில் நடிச்சிருப்பார் ஒருத்தர், அவன் திரும்பி பார்ப்பான் பாரு, அந்த பேட்டை படத்தில் ஒரு தாடிகார் ஒருத்தர் இருப்பார், அவர் நடிச்சிருப்பார். நம்ம மரியம் ஜார்ஜ் அண்ணன் கைதியில் கான்ஸ்டபிள் நெப்போலியன், குட் மார்னிங் சார் அப்படி சொல்லுவார். நம்ம நெப்போலியன் அண்ணன் அவர் நடிச்சிருந்தார் இந்த படத்தில், அவர் நல்லாவே நடிச்சிருந்தார் நெப்போலியன் அண்ணன். ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட இந்த கேரளா பசங்கள்லாம் நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க, அந்த காமெடி இதெல்லாம் நல்லா இருந்தது. கடைசியில் குணா படத்தோட பிஜிஎம் வந்து கிளைமேக்ஸ்லேயே இவங்க அந்த சுபாஷை எப்படியாவது போராடுறீங்க, எல்லா எமோஷனல் சீன்ஸும் அவ்வளோ எமோஷன்ஸாக இருக்கும். தான் ஃப்ரெண்டை காப்பாற்றுக்க அவங்க கேங் மெம்பர்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டாக காப்பாற்ற நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து, அதுவும் அந்த ட்ரெயினர்ஸ் உள்ளே இறங்கி காப்பாற்றுற அந்த போலீஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ட்ரெயினர்ஸே இறங்க மாட்டாங்க, ரிஸ்க்கு தான், நம்ம உயிர் தப்பிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு பயம், உயிர் பயம். ஸோ என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இறங்குறாரு. ஸோ இறங்கிட்ட பிறகு ஸோ போகிறாங்க, மாட்டிக்கிறாங்க, படம் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, படம் போய்கிட்டே இருக்குது. காப்பாற்றிடுவாங்களா, திடீர்னு அந்த சுபாஷ் வந்து நான் தான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஹெவன்லேருந்து குகையிலேருந்து வெளில வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் அவர் இப்படி கண்ணை திறந்து எந்துக்கிறாரு, நம்ம உயிரோட தான் இருக்கிறோம், நமக்கு அடிபட்டு நம்ம உயிரோட தான் இருக்கிறோம்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது, அதெல்லாம் செமையான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு, இவங்க எல்லாரும் கத்துறாங்க சுபாஷ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, சுபாஷோட குரல் கேட்டுச்சு. அப்புறம் தான் அந்த உள்ளே போக ஆரம்பிக்கிறார் ஒரு ஃப்ரெண்டு, தான் ஃப்ரெண்டை உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்கன்னு காப்பாற்றிட்டாங்க, கயிறை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறை தான் ஃப்ரெண்டை அவர் பார்த்துட்டாரு, கீழே பார்த்துட்டு போயிட்டு கையில் இப்படி பிடிக்கும் போது நீ என் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் இந்த ஒரு மனநிலை ஒரு கோவத்தில் வந்து கழுத்தை பிடிச்சிட்டார் அவர் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தட்டி அவர் அப்படியே மேலே அலேக்கா தூக்கி அந்த கிளைமேக்ஸ் சீனில் வரும்போது தூக்கும்போது கண்மணி எந்த காதலாயும் என்று என்னாக வேண்டு என்று இனிமேலே தங்காது சென்றேனே, அந்த பிஜிஎம், இந்த பேக்ரவுண்ட் அந்த பிஜிஎம் வரும்போது இங்கே காப்பாற்றி அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றி தூக்குறாங்க. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கட்சியில் போலீஸ்காரன் இந்த இனிமேலாம் அது படத்துக்கு இனிமேலாம் இந்த டூர் பக்கம்லாம் எங்கள் பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு காமெடியிலே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஊருக்கு போகிறாங்க, அவர் ஊரில் போய்ட்டு கேரளாவில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கெலாம் தெரியுது, அவங்க ஃபேமிலிக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் கீழே வந்துட்டான், அங்கே அடிபட்டுச்சு. கட்சியில் பார்த்தா அது குகை சாத்தான் ஏரியா, இந்த இடத்துல போனால் உயிரோடவே வரமாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு உயிரோட நியூஸ் பேப்பர்லலாம் காமிச்சு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் போயிட்டு சர்ச்சில் போய் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது படம். ஸோ இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்கப்பா, சரியான படம்ப்பா. இந்த தேட்டரில் பாருங்கப்பா, நான் கூட செகண்ட் டைம் போகலான்னு இருக்கிறேன், சரியாக இருக்குது. பாய், மனசாட்சிடா.